நாம் மன்றாடி ஜெபிக்கலாம். சமாதானக்காரராகிய கர்த்தர் தாமே சமாதானத்தை தருவாராக என்று சொல்லி நாம் வேண்டுதலோடு மன்றாடுகளோடு வல்லமையாய் ஜெபிக்கலாம். யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியால் உங்களை அன்போடு கேட்கிறேன். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை மறவாமல் ஸ்தோத்திரம். இந்த உள்ள இதை மறைந்திருக்கிறதுப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க வெள்ளன் சுகம் சத்துவ வல்லமை எல்லாம் தந்து எங்களை தினமும் நடத்துகிறேன். நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆவி எங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எங்கள் விஷயத்தில் பேசுவதற்கிறோம். இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஜெப குருவை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. வெளிநாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எப்போது போர் நடத்தப்பட்டே இருக்காங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அவர்கள் எதுக்காக போர் தொடுக்கிறாங்க என்ன என்று எதுவும் தெரியல ஆண்டவரே. நீங்க சமாதானக்காரனர் சுவாமி. அந்த நாடுகளிலே சமாதானத்தை கொடுங்க யேசுராஜான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்க கூட கர்த்தாவே உண்மை அறிந்தவர்கள் தான் ஏசப்பா. வெளிநாடுகளிலே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வசனம் என்ன, அது மாதிரி என்ன பண்ணணும் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் ஆண்டவரே. நாட்டோட கர்த்தாவே சட்டை அடிக்கிறவர்களாக இருக்காங்க, போராட்டப்பட்டிருக்காங்க. இதனால கர்த்தாவே எத்தனையோ உங்களுக்கு சித்தமானது கர்த்தாவே இன்னும் கூட அப்படியே போட்டுருக்காங்க. ஈஸ்வரஜா தயவு செய்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, இரக்க குணம் கொடுங்க, மனத்தாழ்மை கொடுங்க இயேசுவே. யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு போக போறதே இல்லை ஆண்டவரே. அதை எல்லாம் உணர்ந்து கர்த்தாவே உங்க பிள்ளைகளாக ஆண்டவரே மனமா எல்லாம் போர் தொடுக்கிறதை விட்டுட்டு சமாதானமாக இருக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இஸ்ரேல் வந்து எல்லாரோட சண்டை போடுறதுனாலே அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆண்டவரே எத்தனை கஷ்டங்கள் சுவாமி. ஆண்டவரே குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவரே வயதானவர்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஈஸ்வரஜா. அவருடைய இரட்ட குணத்தான ஆண்டவரை போர் தொடுக்கிறதை நிறுத்தம் பிடிக்கும் ஆண்டவர் அவர்களுடைய இதயத்தில் பேசுங்க. எத்தனையோ பொருட்கள்